ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜி டேஸ்டி கிச்சன். வாங்க இப்போ டேஸ்டியான வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் அரை டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. தீ அதிகமாக வச்சுட்டு போகிறீங்க, மீடியமாகவே வச்சு வறுத்துடுங்க. அப்போ தான் பொங்கலுக்கு நல்லா மணமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா கைவிடாமல் கரண்டி வச்சு கிளறி கொடுத்துக்கோங்க. ரொம்ப தீ வச்சிட்டிங்கன்னா கருப்பான மாதிரி ஆகிடும். அப்போ பொங்கலுக்கு அந்த டேஸ்ட்டே மாறிடும். அதனால் நீங்கள் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு கிளறி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பொங்கல் சாப்பிடக்குள்ளே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா பருப்பு வறுபட்டு வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதே ஹீட்டில் 2 டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்கள சாப்பாட்டு அரிசி, அந்த அரிசி தான். பச்சரிசி சேர்த்துக்கோங்க. புழுங்கரிசி சேர்த்துட்டு போகிறீங்க பொங்கலுக்கு. 2 டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் ஊறிச்சுன்னா பொங்கல் நல்லாயிருக்கும் சாஃப்டாக. இல்லைன்னா அரிசியாக தெரிகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். 8 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நான் அரிசி எந்த டம்ளரில் இருந்தாலும் அதே டம்ளரில் 8 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் விட்டு சாப்பிட்றது கரெக்டாக 8 டம்ளர் கரெக்டாக இருக்கும். உடனே சாப்பிட்றது 7 டம்ளர் வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற அரிசிக்கு 8 டம்ளர் கரெக்டாக இருக்குது. ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் பொங்கி வந்தால் கூட லிட்டுக்கு மேலே ரொம்ப வராது. ஏன்னா இதில் பிசு வேணால் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பார்த்து கொஞ்சம் செக் பண்ணி போடுங்க. அதிகமாக உப்பு போட்டு போகிறீங்க, அப்புறம் பொங்கல் டேஸ்ட்டே மாறிடும். போட்டு எல்லாம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்தா கொஞ்சம் அந்த உப்பெல்லாம் கரைஞ்சிடும். கலந்து கொடுத்துட்டு இப்போ லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். லிட்டு போட்டு மூடி ஒரு 5 விசில் வரையும் விட்டுறலாம். இப்போ விசில் போட்டுக்கலாம். லிட்டு போட்டு மூடியாச்சு. இப்போ விசில் போட்டுக்கோங்க. விசில் போட்டு 5 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், விசில்லாம் அடங்கிடுச்சு. 5 விசில் போட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா குலைவாக வெந்து வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டு வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு டைம் கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்கள், தலைன்னு கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு அப்படி சூடாக சாப்பிடக்குள்ள அப்படியே வலிக்கிட்டு போவோம். அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். 8 டம்ளர் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். அதிலே கொஞ்சம் 4 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம். பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம். சேர்த்து அது வெடிக்கக்குள்ளே மூடி போட்டு மூடி வச்சுட்டுங்க. இல்லைனா மேலே தெரிச்சு விழும். இப்போ அதிலே ஒரு கைப்பிடி முந்திரி ஆட் பண்ணிக்கிட்டோம். இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். பொங்கல்னாவே மிளகு தான் ஹைலைட்டு. மிளகு சேர்த்துக்கணும். மிளகு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா மிளகு பட்டு பட்டுன்னு வெடிக்கும். அதனால் பார்த்து கிளறி விடுங்க. வெடித்து மேலே விட்டுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் பாருங்கள், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் பத்தாது, அதனால் இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா போடுற வரையும் பொங்கல் நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள், சீரகம் நல்லா வெடிக்குது. இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. நல்லா வறுபட்டு வந்துடுச்சு எல்லாமே. இப்போ எடுத்து தாளிப்பை கொட்டிடலாம். இதில் நம்ம பொங்கலை இறக்கி வச்சுருக்கோம்ல, அதில் கொட்டியாச்சு. கொட்டின பிறகு நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேயே நெய் போட்டு வறுத்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நான் பாருங்கள் லாஸ்ட்டாக நெய் ஆட் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணுங்கள்.
அப்போ வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நெய் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. அதனால் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய்.